விநாயகர் அகவல் தொடர் 12 தொடங்குகிறேன். அத சரின்னு சொல்றாங்க. குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூளமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இனிதன கருளி. அதுல முதல் வரியை எடுத்துக்கிறோம். குமுத சகாயன் குணத்தையும் கூறி. இந்த இடத்துல குமுத அப்படின்னாலே குமுத மலரை குறிக்கும். அந்த மலருக்கு ஆம்பல்னு ஒரு ஆம்பல், அதுக்கு ஒரு பேர் உண்டு. இது கடலோரத்தில் இருக்கின்ற உப்பளங்களில் பூக்கக்கூடியது இந்த குமுத மலர். இது அல்லிப்பூ இன வகையை சாரும். இந்த மலர் இரவில் மலருவதால் எதுல மலருது? சந்திரனுடைய அந்த வெண்மை நிறமான காந்தலை கதிர்கள் அதன் மீது பட்டு மலர்கிறது. சூரியன் மீது பட்டு சில மலர்கள், தாமரை மலர்கள், பகல்ல மலர்கள். அதே மாதிரி பொதுவாவே மலர்களுக்கு சூரியனுடைய வெப்பம் அதிகமா இருந்தா தான் அந்த மொட்டு அப்படியே விரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி இந்த குமுத மலர் சந்திரனுடைய காந்தலை கதிர்கள் அந்த அந்த வெண்மை பட்டவுடன் அது மலருமா. குமுத சகாயன், சகாயன்னா யாரு? உதவி செய்பவன். உதவி செய்யறான். அந்த மலர் மலர்வதற்கு இந்த சந்திரன் உதவி செய்வதால் சகாயன் போட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல சகாயன் என்பது சந்திரன். அப்ப சந்திரனுடைய குணத்தையும் கூறி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? சந்திரனுக்கு என்ன குணங்கள் இருக்கு? குமுத சகாயன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சந்திரனை இந்த இடத்தில் சந்திர மண்டலமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். மும்மண்டலங்கள் என்ற இடத்துல முதல்ல சந்திர மண்டலம், அப்புறம் சூரிய மண்டலம், அதுக்கு இடையில தான் அக்னி மண்டலம். அதனால என்ன பண்ண, இரவில் மலர்ந்து கொள்வதால் அதை குமுத சகாயன் என்று போட்டு அதற்கு பதிலாக அது சந்திர மண்டலம், சந்திர கலை, இடது நாசியினுடைய அந்த குணத்தை கூறு அப்படிங்கிறதா அதை கூற வேண்டும் அப்படின்னு அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளணும். மலர்ந்திருக்கு இல்லையா? 1000 இதழ்களாக மலர்ந்திருக்கு. மூளைதான் மலர்ந்திருக்கு. தாமிர மலரங்கள்ல மூளைதான் மலர்ந்திருக்கு. பிரம்மரந்திரன் பேரு அதுக்கு. அந்த இடத்துல மலர்ந்திருக்கிற அந்த மூளை 1000 இதழ்களால் தியானத்தினுடைய அந்த சித்தியால் பெற்ற அந்த விரிந்திருப்பது அதனுடைய அந்த தாது. அந்த தாதைத்தான் இந்த சந்திர மண்டலம் இறுக்கி பிடிக்கின்ற குணத்தை வச்சுக்கிட்டு கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது. அதைத்தான் என்ன பண்றாங்க, அந்த குணத்தை தெரிஞ்சு அறிஞ்சு அதை உஷ்ணத்தால் உருக்கி அமுதமாக மாற்றி வருவங்கிறது கண்ட்ரோலில் வைத்திருக்கிறான், அவனுடைய கைப்பிடியில் வைத்திருக்கிறான். அப்படிங்கும் போது அந்த குணம் எது, இந்த தவத்துக்கு இந்த தியானத்துக்கு எப்படி பயன்படுகிறது என்கின்றத நீ அந்த குணத்தை எனக்கு கூறணும். அதான் அந்த அமுதம். இப்ப 2வது வரிய பார்க்க போறோம். இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும். இந்த பொருள் பாத்தீங்கன்னா, இடை சக்கரம்ங்கிறது என்ன? நம்ம உடம்புல இருக்கிற சக்கரம். இந்த 7 சக்கரங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆகினை, துரியம். இந்த 7க்கு இந்த பக்கம் 3 சக்கரத்தை பிரிச்சுட்டு இந்த பக்கம் 3 சக்கரத்தை பிரிச்சுட்டா நடுவுல இருக்கிறது மணிப்பூரகம் தான் இருக்கு. சில பதவுரை எழுதும் ஆசிரியர்கள் மணிப்பூரக சக்கரத்தை தான் அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல அப்படி எடுத்துக்கலாம். மணிப்பூரக சக்கரத்தை இந்த இதுல வச்சுக்கலாம். ஆனா சில ஆசிரியர்கள் பதவுரை எழுதும் போது கண்ட சக்கரம்பாங்க. கண்டன்னா என்ன? கழுத்து. கழுத்துல எந்த சக்கரம் இருக்கு? விசுக்தி இருக்கு. விசுக்தி தான் நடுச்சக்கரம்பாங்க. இந்த விசுக்தி நடுச்சக்கரங்கிறத நம்ம எடுக்க முடியாது. ஆனா 2 பேருடைய பார்வையில பார்த்தா மணிப்பூரகம் என்று எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கூறும் பொழுது பதவுரை கொள்ளும்போது மணிப்பூரகம் மகான்களின் ஆவியோட தொடர்புடையது. மணிப்பூர சக்கரம் ரொம்ப ஆன்மீகத்துக்கு அருமையான சக்கரம். அப்படி அந்த சக்கரத்தை எடுத்துக்கலாம். ஆனா விசுக்தி சக்கரங்கும் போது எடுத்தோம் அப்படின்னா அது எப்படி வரும்? 1, 2, 3, 4, 5வது சக்கரமாக வருகிறது விசுக்தி சக்கரம். இது எப்படி இடை சக்கரமாகும்? ஆனா அதே நேரத்துல மணிப்பூரகத்துல இருந்து துரியம் வரைக்கும் பார்த்தாங்கன்னா இடைச்சக்கரமாக விசுக்தி வரும். விண்மயம் இல்லையா? அநாதகம் இருக்கின்ற இதய கமலம் உள்ள இடம் மணிப்பூரகம். நான் சொன்ன மாதிரி மகான்களின் ஆவியோடு தொடர்புடையது மணிப்பூரகம். அப்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்னை என்பது ஆன்மீக திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய சக்கரம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா துரியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல போனீங்கன்னா இறைநிலை வாயில்னு சொல்லுவோம். அப்ப இது 3 முக்கியமான சக்கரம். அப்படி எடுத்துட்டாலும் நடுவுல விசுக்தி அப்படியே எடுத்துக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. இடைச்சக்கரம் என்பது பொதுவா நம்ம பார்க்கணும் தவிர
இதுகள்ல இருந்து ஒருபடி மேல போய் நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது ஒரு பதவுரை ஆசிரியர் மட்டும் அழகாக சரியாக எழுதியிருக்கிறார். அது இங்க பொருத்தம் கொடுக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு இங்க அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அவ்வை பிராட்டியார் இங்கு சக்கரம் என்பது உடல் உறுப்புகளை காட்டுகிறாரே தவிர சக்கரங்களான அர்த்தம் எடுத்துக்கொள்ள கூடாதுங்கிறாங்க. அப்ப உடல் உறுப்புகள் அப்படிங்கும் போது அது இடை உறுப்பு எதுன்னு பார்க்கணும். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம உடல் உறுப்புகள் அப்படின்னு சொல்ற மாதிரி உடல் உறுப்புகளை பத்தி பேசல. அந்த தியானத்தில் ஆழ்ந்த தியானத்தில் நிற்கும் பொழுது எந்தெந்த உறுப்புகள் உடலில் அதுக்கு உதவி செய்கிறதுனா என்னென்ன நிலை எடுக்கிறது, அது மாதிரி ஆழ்ந்த நிலையில் மறைபொருள் உணர்வு நிலையில் நிற்கும் பொழுது எந்தெந்த உடலினுடைய அந்த உறுப்புகள் பயன்படுதுங்கிறது தான் இதனுடைய முக்கியம். அதனால பொதுவாகவே பார்த்தா இவர் இந்த இடத்துல சொல்றது உடல் உறுப்புகள் என்பதை அவ்வை பிராட்டியார் சக்கரம் என்ற பதத்தில் தான் குறிப்பிடுகிறார். தெரிய உண்மையாக சக்கரம் கிடையாது. அதை நம்ம உறுப்புகளை எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடல் சித்தர்களுடைய 3 மண்டலங்கள். அந்த 3 மண்டலங்கள்ல சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், இதுக்கு இடையில இருக்கிற அக்னி மண்டலம். எப்படி சார் இதுக்கு இடையில அக்னி மண்டலம் வருது அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா, இங்க உங்களுக்கு மூச்சு பயிற்சியினுடைய அந்த பலன் அடையும் பொழுது அந்த நடுவில் இருக்கின்ற அக்னி மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற சுழுமுனை நாடி இயங்க ஆரம்பிச்சிடும். அந்த சுழுமுனை நாடியத்தான் உடல் உறுப்புகள் என்று சொல்லி அவர் இதை நடு சக்கரம், இடைச்சக்கரம் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம இதைத்தான் எடுத்துக்கணும். இடைச்சக்கரத்தில் ஈரட்டு நிலையும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடைச்சக்கரம் சொல்றேன்னு வச்சுங்களேன். அந்த இடைச்சக்கரம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப சுழுமுனை நாடி இடைச்சக்கரத்தின் அப்படின்னா இப்ப நம்ம இடைச்சக்கரத்தின் எதை குறிப்பிட்டிருக்கிறோம்? சில பதவுரை ஆசிரியர்கள் சொல்லுகின்ற மணிப்புரகத்தை நம்ம எடுக்கல. சில பேர் சொல்லுகின்ற கண்ட சக்கரம் என்று சொல்லப்படுகின்ற விசுத்தி சக்கரத்தை நம்ம எடுக்கல. இடைச்சக்கரம் என்பது சந்திர மண்டலத்துக்கும் சூரிய மண்டலத்துக்கும் இடையில் உள்ள சக்கரத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த உறுப்பை எடுத்திருக்கணும். அதை சக்கரமாக எழுதியிருக்கிறார் அவ்வை பிராட்டியார். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதோடு சேர்த்து இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும். அப்ப 8 அப்படின்னால 2 × 8 எவ்வளவு வருது? ஈரட்டு 16 நிலை. அப்ப 16 நிலை, 16 நிலைகள் தான் தியானங்கள்ல எவ்வளவு தூரம் போகுது. நம்ம எத்தனை நிலையை நம்ம பார்த்திருக்கோம்? நம்ம மகரிஷி நம்மளுக்கு வடிவமைத்து கொடுத்த 9 தியானங்கள்லயும் தவங்கள்லயும் அதுல குண்டலினி யோக தவம் தான் இங்க நம்ம பத்தி பேசிட்டு இருக்கோம். சிறப்பு தவங்கள் இங்க வராது. குண்டலினி ஏன்னா இறைநிலை உணர்வோடு இறைநிலை பெற வேண்டும், அந்த சிவனை அறிய வேண்டும் என்பதுதான் அவ்வை பிராட்டியனுடைய முக்கியமான கருத்து அடங்கியது இந்த விநாயகர் ராகவள். அதுதான் விநாயகர்கிட்ட கேட்கிறார் அந்த அம்மா. அப்படி கேட்கும் போது இடைச்சக்கரம் கண்டுபிடிச்சிட்டோம். அதென்ன ஈரட்டு நிலை. அப்ப ஈரட்டு நிலைன்னா 16 நிலை அங்க வருது. அப்ப 16 நிலை வரும்போது என்னென்ன 16 நிலை? சகசிராதாரம் அப்படி 1 6 சக்கரங்கள் நம்ம ஏற்கனவே தெரியும். அது ஒரு 6 1 7. லலாட பிந்து அப்படின்னு ஒரு உறுப்பு, அது சக்கரமா தான் இங்க பாட்டுல வருது. அர்த்த சாஸ்திரம், நிரோதனி, நாதம், நாதாந்தம், சக்தி, வியாபிகா என்பது, சமனா உண்மனா. இதை நல்லா கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வரும். அந்த 6 ஆதார சக்கரங்கள் சேர்ந்து 6 சேர்ந்து 16. நம்ம மேல சொன்ன சகசிராதாரம் சொல்றோம் இல்லையா, அது எது? துரிய சக்கரம். பீனியல் பாடி இருக்கிற துரிய சக்கரம். அங்கதானே அந்த 1000 தாமரை இதழ்களாக அந்த மூளை வளர்கிறது. அது ஒரு சக்கரம் எடுத்துக்கிறாங்க. அப்ப 6 1 7 மிச்சம் இருக்கிற 9 சக்கரங்கள் இந்த உடம்புல இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த 7 சக்கரம் தான். இந்த சக்கரம் தான் இந்த உடம்புல இருந்துகிட்டு நம்மளுக்கு சாதாரணமா தவ முறைகளை செய்யக்கூடிய சக்தி இந்த சக்கரங்களுக்கு நம்ம உண்டு. அதைத்தான் நம்ம அறிஞ்சிருக்கோம். 18 சக்கரங்கள்ல 7 சக்கரங்கள் போனா மற்றபடி உள்ள 9 சக்கரங்கள் அல்லது இங்க எடுக்கும்போது உறுப்புகள், அதனுடைய நிலைகள், அதாவது லலாட பிந்து. அதே அப்ப இந்த வழிபூத சகாயன் குணத்தையும் கூறி பார்த்துட்டோம். இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் பார்த்துட்டோம். இப்ப 3வதாக வரக்கூடிய உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி, இந்த உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டும் போது நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்லுதுன்னா, ஈரட்டு நிலையங்கும் போது அந்த 7 சக்கரங்கள் வந்துருது. 7 சக்கரங்களுக்கு நம்ம துரியம் 6 ஆதார சக்கரங்கள் மொத்தம் 7 வந்துருது. துரியம் 1 6 ஆதார சக்கரங்கள் 7 வந்துருது. அப்ப இந்த 9 உறுப்புகளை பத்தி நம்ம இது பண்ணாம இந்த இடத்த மட்டும் நம்ம கொஞ்சம் கிளீனா, ஏற்கனவே
அந்த 6 ஆதார சக்கரங்கள் உறுப்புகள் என கூறப்படுகின்ற அவ்வை பிராட்டியால் சொல்லப்படுகின்ற அந்த வரிகளை நம்ம இப்ப பார்க்கும்போது இங்க மூலாதாரத்தை பத்தி நம்ம முதல்ல பேசணும். ஏன்னா துரியத்தை பத்தி ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு. 7 சக்கரங்களுடைய உடலில் எங்கு இருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறதுங்கிறது நீ காட்டணும் விநாயகப் பெருமானே, எனக்கு அதை காட்டணும், காட்டி அதன் மூலமாக நான் அந்த எண்ணங்களை எண்ணி அதில் தியானத்துல இருந்து நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி. 4வது லைன், ஷண்முக ஸ்தூலமும் சதுர்முக சூட்சுமும். நிறைய பேர் இந்த வரியை படிச்ச உடனே சண்முக ஸ்தூலம்னு சரி முருக கடவுளை பத்தி தான் சொல்றாருன்னு தான் நிறைய நினைப்பாங்க. சதுர்முக சூட்சுமும், சதுர்முகம் யாருக்கு இருக்கு? பிரம்மன் இருக்கு. 4 முக கடவுள் இல்லையா, 4 கடவுள், அதைத்தான் நினைச்சிருப்பாங்க. அது அல்ல, இங்க அர்த்தமே வேற மாதிரி போகுது. நம்ம உடம்புல ஆன்மீக நடையில சண்முக ஸ்தூலம் என்றுதான் காட்டியிருக்காங்க. இந்த உடம்ப சண்முக ஸ்தூலம், ஸ்தூலம்னா தெரியுமா உங்களுக்கு? ஸ்தூலம் என்பது கண்ணால் பார்க்கக்கூடிய பொருளுக்கு ஸ்தூலம்னு பேரு. பிசிக்கல் பாடிங்கிறோம்ல, ஸ்தூல உடம்பு. அந்த மாதிரி இந்த உடம்பு ஷண்முகம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஷட்முகன்னு பேரு, 6ன்னு அர்த்தம் கொள்ளலாம். இதுல என்ன, இந்த உடம்பானது 6 பகுதிகளாக சிவன் முத்தியாக 3 தீக்களாக, சந்திரம், சூரியன், அக்னி, இந்த 3 தீக்களாக குடிகொண்டிருக்கிறான். முத்தி என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நமது உடம்பில் 6 பகுதிகளாக குடிகொண்டிருக்கிறான் என்பது பொருள். அப்படி அந்த 6 பகுதிகளாக குடிகொண்டு இருப்பது என்பதுதான் நம்மளுக்கு தெரியும். 2 முக்கோணம் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றன்னா சிவசக்தி ஐக்கியமாயிருக்கின்ற நிலைங்கிறது. இந்த சிவசக்தி ஐக்கியமான நிலையில்தான் இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தில் இருந்து நாம் தோன்றி இருக்கிறோம். அப்படிங்கும் போது இந்த முக்கோண நிலையும் நம்முள் இருக்கிறது. அந்த சிவனும் சக்தியும் நம்முள் அடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பொருள். இந்த மேலும் கீழுமாக முக்கோணம் பிணைந்தால் அது சிவசக்தி ஐக்கியம் என்பது பொருள் ஆன்மீகத்தில். இது விக்கிரக வழிபாட்டினுடைய உச்ச நிலை. அப்படிப்பட்ட நிலை. இந்த ஸ்தூல வடிவம் தான் சண்முக ஸ்தூலம் என்பது. இதை நல்லா புரிஞ்சு, இதுதான் சண்முக ஸ்தூலம். பொதுவாவே இதுல இருந்துதான் இந்த சிவன் சக்தி ஸ்தூலமாக தெரிகிறான் அப்படின்னு. 6 எழுத்து சண்முக ஸ்தூலம் போட்டுங்களா. இந்த ஸ்தூலத்தில் இந்த சண்முகம் என்பது 6 பகுதிகளாக 6 எழுத்துக்களாக இதுக்குள் மந்திரம் அடங்கி இருக்கிறது. ஓம் நம சிவாய என்று சொல்லப்படுகின்ற இந்த 6, இதுக்கு ஷட்முகன் பேரு. இதைத்தான் விக்கிரகமா வச்சு கும்பிடுவது ஒரு இதுல இருக்கு நம்ம பக்தி மார்க்கத்துல. இது உள்ள ஆழ்ந்து போனோம்னா இது தியானத்து உறுப்புகளை குறிக்கக்கூடியது சொல்றாங்கல்ல. அதாவது ஷண்முக ஸ்தூலமும் சதுர்முக சூட்சமும் சொல்றாங்கல்ல, அதை எனக்கு காட்டு, சண்முக ஸ்தூலத்தை காட்டு அப்படின்னு அந்த ஔவையார் சொல்றாங்க இல்லையா. இந்த இதுதான் சண்முக ஸ்தூலம். 6 ஷட்முகன் பேரு, 6 நிலைகள், 6 உறுப்புகள். அந்த ஓம் நம சிவாயா என்று சொல்லப்படுகின்ற 6 நிலைகள். இந்த நிலையில் தான் சண்முக ஸ்தூலம் 6 அளவுகளோடு கூடியது அப்படிங்கிறாங்க ஆன்மீகவாதிகள். இதெல்லாம் இந்த இடத்தை கவனிக்கும் போதுதான் ஏற்கனவே சிவனுடைய அஷ்டமூர்த்தி நிலை இங்கு அமைந்திருக்கிறதும்பாங்க. 6 சக்கரம், அதோட இடகலை பிங்களை, அது 2 தானே ஓடிட்டு இருக்கு உயிர். அந்த உடம்புக்கு அந்த ஸ்தூலத்துக்கு உயிர் வேண்டும் இல்லையா. அப்ப இடகலை பிங்களை 2 சேர்ந்திருக்கு. ஏற்கனவே இந்த உடம்பில் 6 நிலைகள், 6 உறுப்புகள், 6 நிலைகள் இருக்கின்றன. அந்த இடகலை பிங்களை சேரும் போது 8 ஆயிடுச்சு. அந்த 8 தான் சிவனுடைய அஷ்டமூர்த்தி நிலை நம்ம மனிதனில் உள்ளே இருக்கிறது. அதை எனக்கு காட்டு, எப்படி அதை நான் கண்டுகொள்ள வேண்டுமோ அதை எனக்கு விவரமாக காட்டுங்கிறாங்க அவ்வை பிராட்டியார். இதை அடைய இடைச்சக்கரத்தின் 8 நிலைகள் தாண்டி செல்ல வேண்டும். நல்லது. இந்த நம்ம உடம்பில் இருக்கிற அந்த சிவனுடைய அஷ்டமூர்த்தி நிலையை நாம அடையணும்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த 16 நிலைகளை தாண்டி செல்ல வேண்டும் என்பது. இவற்றில் உள்ள பரிணாமமான 4 சரீரம் சூட்சுமமாக உள்ளது. இதுல பார்க்கும்போது சண்முக ஸ்தூலம் என்பது இந்த வடிவம் தான். இதுல சூட்சுமமாக இருக்குதா என்ன சொல்ற அந்த வரியில பாருங்க, சதுர்முக சூட்சுமம். சதுர்முகம்னா இங்க முகம் என்பது நீங்க நல்லா கவனிக்கணும். முகம் என்பது உறுப்பு. அப்ப இந்த இடத்துல சதுர்முகமாக இந்த சூட்சுமமாக அமைந்திருக்கிறது. அதுல 4 இது இருக்கும். அவனே சிவனே அதுல இருப்பான். சதுர்முகமாகவும் 4 இருப்பான். அடுத்த இப்ப 6 இருக்கு. 6 இதுலயும் 2 முக்கோணம் தானே. இதுலயும் 6 முகம் இருக்குல்ல. சூட்சும சரீரம்
4 அளவுகளை கொண்டது. சூட்சுமமாக மறைந்துள்ள பொருள். கீழ் நோக்கி அமைந்த முக்கோணம் குண்டலினி சக்தி. இந்த கீழ் நோக்கி போகின்ற அந்த முனையானது குண்டலினி சக்தியையும் மேல் நோக்கி போகின்றது என்பதையும் சூட்சுமமாக காட்டுகிறது. கீழ் நோக்கி இருக்கின்ற அந்த குண்டலினி சக்தி நம்மளுடைய தியானத்தின் மூலமாக நம்ம உடலில் இருக்கின்ற அந்த சண்முகமும் ஸ்தூலமும் என்கின்ற அந்த தியானம் மூலமாக கொண்டு வரும் பொழுது இந்த கீழ் நோக்கி அமைந்திருக்கிற இந்த குண்டலினி சக்தியானது மேல் நோக்கி போகின்றது. அப்படின்னா மேல் நோக்கி போச்சு குண்டலினி சக்தி மேல் நோக்கி போனாதானே இறைநிலை உணர முடியும், அந்த இறைவனை உணர முடியும். அப்ப அவனே இந்த உடம்பில் குடிகொண்டு இருக்கிறான், அவன் சூட்சுமமாகவும் மறைந்திருக்கிறான் என்பதுதான் அந்த வரியினுடைய பொருள். அறிவாக உகந்த ஸ்தானம் அது. ஆக்ஞை சக்கரத்தை சாமானியமா நினைக்காது. ஆக்ஞை சக்கரம் தான் உலக அறிவுக்கு உகந்த ஸ்தானம். மனம் தூய்மையாக விளங்குமாயின் சிவரூப ஸ்தூல சூட்சும ரூபங்களை தியானிக்கலாம். இது 5வது வரி. 5வது வரி கடைசி வரி, 10வது பாடலினுடைய கடைசி வரி பாருங்க என்ன வருது. என்முகமாக இனிதன கருளி. பொதுவாக இந்த இடத்துல முகமாக அப்படின்னு போடும்போது நீங்க விநாயகராவளை படிக்கும் போது 2 சுழி இன்னு போட்டாதான் என்னன்னா என்னுடைய அர்த்தம். இங்க 3 சுழி எண்ணு இருக்கும். நல்லா பாருங்க, பாடலை படிக்கும் போது அந்த வார்த்தைகள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த எழுத்துக்களின் வடிவம் அமைப்பு எல்லாத்தையும் பார்த்தா தான் அது புரியும். என்முகமாக அப்படின்னா என்னன்னா எண்ணம், எண்ணத்தின் மூலமாக எண்ணமே முகமாக இருந்து அந்த எண்ணத்தின் மூலமாக எண்ணியபடியே தியான நிலையில் லயித்திருக்க அதுதான் என்முகமான இனிதனை கருளி. இனி இதென கருளி. அப்படி எப்பொழுதுமே நீ எண்ணத்திலேயே லயித்திருந்து அந்த எண்ணமே உன் தியானத்தில் திளைத்து நின்று அந்த நிலையில் நீ லயித்து நின்றால் அதுதான் என்றும் உனக்கு இனிமையாக இருக்கும், அதுதான் பேரானந்தம் என்பதை எனக்கு எடுத்து அருள் புரிய வேண்டும் விநாயக பெருமானே அப்படிம்பார். பொதுவா அப்புறம் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடலினுடைய முழு பொருள் பார்த்துருவான். சந்திரன் புண்ணியத்தால் மலரும் குமுத மலர் என்று பொருள்பட நிலையில் இருக்கும் சந்திர மண்டலத்தின் தன்மையை எனக்கு எடுத்துரைக்க வேண்டும் விநாயக பெருமானே. நடு சக்கரம் என்னும் சுழுமுனை நாடியின் உறுப்போடு உள்ள 16 நிலைகளையும் அதனுடைய கலைகளையும் அவற்றின் இருப்பிடமையும் எனக்கு காட்டி அருள வேண்டும். மறைபொருள் உணரும் தியான நிலைக்குண்டான சக்கரம் எனப்படும் உறுப்புகள் எங்கெங்கு உடம்பில் எந்தெந்த இடங்களில் அமைந்து உள்ளது என எடுத்து உரைக்க வேண்டும் விநாயக பெருமானே. உடம்பில் சிவபெருமான் 6 பகுதிகளாக அல்லது 6 நிலைகளாக அதில் அடங்கி உள்ள 4 உயர் சூட்சுமங்களையும் மனதில் எண்ணங்களாக மலரச் செய்து அது ஒன்றே எனக்கு எப்போதும் இனிமை பேரானந்தம் என எடுத்துரைத்து அருள் புரிய வேண்டும் விநாயக பெருமானே என அவை பிராட்டியார் 10வது பாடல் பகுதியில் கூறுகின்றார். தடுக்கி படர் அறிவது